வல்லாரைக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. ஒரு சின்ன கட்டு வல்லாரைக்கீரை எடுத்திருக்கேன். அடிப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்டும் சேர்த்தே எடுத்து நறுக்கிக்கலாம். இதை சும்மா கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும்போது ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். இதோட இவ்வளோ தண்டு சேர்க்குறனால கசப்பாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கை உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகா. இதை நல்லா லேசாக பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி. பூண்டு நல்லா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும்ப்பா. வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஒரு விரலில் பாதி சைஸ் அளவுக்கு புளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்கப்பா. அப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிற அந்த கீரையை எடுத்து சேர்த்துக்கலாம். போடும்போது நிறைய இருக்க மாதிரி தெரியும். வதங்கிட்டா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிரும்ப்பா. கீரையை சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். பாருங்க, நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி எடுத்துட்டு அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதங்கிட்டா போதும்ப்பா. வதங்கினதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா. அவ்வளோதான், வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதிகமாக தண்ணி சேர்த்து தண்ணி ஆக்கிற வேண்டாம். இந்த அளவுக்கு கட்டியாகவே இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம்னா தாளித்து எடுத்துக்கலாம்.